தேவ ஜனங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோவிலே ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை வஞ்சித்த அந்த சர்ப்பமானது பாம்புதானா, இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு மிருகமா என்பதை குறித்து தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். இந்த சர்ப்பத்தை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறு வயதிலிருந்தே ஏதேன் தோட்டத்து காரியங்களை நாம் ஆலயங்களிலும் பெற்றோர்களிடத்திலும் கேட்டு, சர்ப்பம் என்றால், அந்த ஏதேன் தோட்டத்து சர்ப்பம் என்றால் பாம்புதான் என்பது நமது எல்லோருடைய மனதிலும் பதிந்து விட்ட ஒரு காரியமாக இருக்கின்றது. உண்மையிலேயே சர்ப்பம் என்றால் என்ன? சர்ப்பம் என்றால் பாம்புதானா என்பதை நாம் பார்ப்போம். சர்ப்பம் என்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எபிரேய வார்த்தை நசாஸ் என்பதாகும். இதற்கு பாம்பு என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் பாம்பு என்பது மட்டும்தான் அதனுடைய அர்த்தமா என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய எல்லா விலங்குகளும் வேதத்திலே நசாஸ் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு லிவியாத்தான் என்றும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தை என்று அங்கு கூறப்பட்டிருக்கிறது. இப்ப லிவியாத்தன் என்பது கடலில் வாழக்கூடிய திமிங்கலம் என்று சங்கீதம் 104:26 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசாயா 27:1 எப்படி நாம் வாசிக்க வேண்டும்? திமிங்கலம் என்ற நீண்ட பாம்பை, திமிங்கலம் என்ற கோணலான சர்ப்பத்தை, இன்னும் சொல்ல போனால் லிவியாத்தான் என்னும் நீண்ட நசாசை, லிவியாத்தான் என்னும் கோணலான நசாசை என்று நாம் அதை வாசிக்க வேண்டும். நீளமான திமிங்கலமானது வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய தன்மை உடையது. அதனாலே அதையும் வேதத்திலே நசாஸ் என்று அந்த வார்த்தையினாலே வேதம் அழைக்கிறது. எனவே சர்ப்பம் என்பது பாம்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய நீளமான எல்லா பிராணியும் சர்ப்பம் அல்லது நசாஸ் என்று பொதுவான ஒரு பெயரினாலே வேதத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறது. வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய பிராணிகள் மட்டுமல்ல, வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கூட வேதத்திலே நசாஸ் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறது. யோபு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய நட்சத்திரமானது நெளிந்த சர்ப்ப நட்சத்திரம், அதாவது நெளிந்த நசாஸ் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திலே நெளிந்த நசாஸ் என்று மட்டும்தான் அதிலே கூறப்பட்டிருக்கிறது. சரியான மொழிபெயர்ப்பு பார்க்க வேண்டும் என்றால் நெளிந்த சர்ப்பம் என்று மட்டும்தான் அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த வசனம் வானம் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை நெளிந்த சர்ப்ப நட்சத்திரம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நட்சத்திரம் என்பது அங்கு சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அதே போல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலும் நசாஸ் என்ற வார்த்தையை சர்ப்பம் என்று மொழிபெயர்த்திருப்பதை விட சர்ப்ப விலங்கு அல்லது சர்ப்ப பிராணி அல்லது சர்ப்ப ஜீவி என்றுதான் அதை மொழிபெயர்த்திருக்க வேண்டும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய பிராணிகள் மட்டுமல்ல, வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வேதத்திலே நசாஸ் என்ற அந்த பொது பெயரினால் தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நசாஸ் என்ற உடனே அதை பாம்பு என்றுதான் இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. பாம்பும் வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய பிராணியாதலால் ஆதியாகமத்து சர்ப்பத்தை பாம்பு என்றே பலரும் எண்ணுகிறார்கள். வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய் என்பதே தேவன் அந்த சர்ப்பத்துக்கு கொடுத்த தண்டனை. பாம்பானது இயற்கையாகவே கை கால்கள் இல்லாமல் வயிற்றினால் நகரும் கூடிய ஒரு பிராணிதான். ஏற்கனவே கால்களை உடைய ஒரு விலங்கிற்கு கை கால்களை இழந்து வயிற்றினால் நகர்தல் என்பது ஒரு தண்டனையாக இருக்க முடியும். எனவே அந்த ஏதேன் தோட்டத்து சர்ப்பம் என்பது கண்டிப்பாக பாம்பாக இருக்க முடியாது. ஏற்கனவே கையும் காலுடனும் இருந்த ஒரு விலங்கிற்கே சாபத்தின் மூலமாக கை கால்கள் அங்கு இழக்கப்பட்டு அது வயிற்றினால் நகர்ந்து மண்ணை திங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. எனவே அந்த சர்ப்பமானது ஏற்கனவே கை கால்கள் இல்லாத சர்ப்பமாக கண்டிப்பாக இருக்க முடியாது. மொத்த பாம்பு இனமும் முதலிலே கை கால்களுடன் தான் இருந்தது என்றும், தேவனது சாபத்துக்கு பிறகுதான்
அந்த மொத்த பாம்பினத்திற்கும் கை கால்கள் இல்லாது போனது என்று பெரும்பாலோர் எண்ணுகிறார்கள். ஒரு பிராணி தவறு செய்தது என்பதற்காக அதோட மொத்த பிராணி இனத்தையே சபிப்பது என்பதும், ஒரு பிராணி நன்மை செய்தது என்பதற்காக அந்த மொத்த பிராணி இனத்தையே ஆசீர்வதிப்பது என்பதும் புறஜாதிகளுடைய புராண கதைகளில் மட்டும்தான் நடக்கக்கூடிய காரியங்கள். தேவன் நீதி உள்ளவர். யார் பாவம் செய்தார்களோ அவர்களை மட்டும்தான் தண்டிப்பார். ஒரு பிராணி பாவம் செய்ததற்காக மொத்த பிராணி இனத்தையும் சபிப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எனவே ஏதெனிலே தேவன் சபித்ததால் மொத்த பாம்பினத்துக்கும் கால்கள் இல்லாமல் போனது என்பதும் அதற்கு முன்னர் பாம்பினத்துக்கு கால்கள் இருந்தது என்பதும் தவறான ஒரு தகவல். அது தேவ நீதிக்கே முரணான ஒரு கருத்தாக இருக்கின்றது. பாம்பு இனங்கள் சிருஷ்டிக்கப்படும் பொழுதே கால்கள் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்ட பிராணிதான். அதனால்தான் அது ஊர்ந்து செல்லும் பொழுது, நாக்கை நீட்டும் பொழுது அந்த நாக்கிலே மண் ஒட்டி கொள்கிறது. அது மண்ணை தின்கும் விலங்கு அல்ல. அது ஆக்சுவலா என்ன உணவை சாப்பிடுகிறதுனா, எலி, தவளை, கோழி போன்ற சிறிய பிராணிகள், ஆடு போன்ற பெரிய விலங்குகளை கூட அது உணவாக உட்கொள்ளும். ஆனால் அது ஊர்ந்து செல்லும் பொழுது அது நாக்கை நீட்டிக்கொண்டே செல்லும் பொழுது நாக்கிலே மண் ஒட்டிக் கொள்கிறது. அப்படி ஒட்டிக்கொண்ட மண்ணானது அந்த பாம்பினுடைய வயிற்றுக்குள்ளே செல்கின்றது. அதனாலே அது மண்ணை தின்னும் ஒரு பிராணியாக சொல்லப்படுகிறது. ஆனால் மண்ணானது கண்டிப்பாக அதற்கு உணவு அல்ல. நாக்கிலே ஒட்டிக்கொண்ட மண்ணானது உள்ளே வயிற்றுக்குள்ளே செல்வதால் அது மண்ணை திங்கக்கூடிய ஒரு பிராணி என்று சொல்லப்படுகிறது. பாம்பினமானது சாபத்தினால் கால்களை இழக்கவில்லை, அது சாபத்தினால் மண்ணை தின்னவில்லை என்பதற்கு வேதத்திலிருந்து நாம் ஒரு ஆதாரத்தை பார்ப்போம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விலங்குகளுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை என்னது? தேவனுடைய ராஜ்யத்திலே மிருகங்களுக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு அதுவும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய நிலை ஏற்படும். மிருகங்களும் கூட. அப்பொழுது ஓநாயும் சிங்கமும் இவையெல்லாம் ஒரு அசைவ உணவை உண்ணக்கூடிய பிராணிகள். இப்படி அசைவ உணவை உண்ணக்கூடிய ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட மிருகங்கள் எல்லாம் சைவம் என்ற அந்த நிலைக்கு மாறி புல்லை தின்னக்கூடும் கூடிய அந்த நிலையை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அசைவத்தை உண்ணக்கூடிய அந்த மிருகங்கள் எல்லாம் புல்லை தின்னக்கூடிய நிலைக்கு அங்கு வருகின்றன. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்னரும் கூட இந்த பாம்பினமானது அங்கு புழுதியைத்தான், அதாவது மண்ணைத்தான் தின்பதாக அங்கு சொல்லப்படுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட பின்னர் மொத்த பாம்பினமும் சைவத்துக்கு மாறிவிடுகிறது. அது தவளை, எலி போன்ற விலங்குகளை சாப்பிடாமல், ஆனால் மண்ணை மட்டுமே சாப்பிடக்கூடிய நிலைக்கு அது வருகின்றது. இன்றைக்கு மண்புழுக்களானது எப்படி மண்ணை மட்டுமே சாப்பிட்டு அதில் உள்ள உயிர் சத்துக்கள் மூலமாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல ஆசீர்வதிக்கப்பட்ட பின்னரும் கூட பூமியில் உள்ள பாம்பினங்கள் மண்ணை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறது. இப்போ சர்ப்ப இனமானது கால்களை சாபத்தினால் இழந்திருந்தால், சாபத்தால் தான் மண்ணை தின்னும் ஒரு நிலைக்கு சர்ப்ப இனங்கள் சென்றிருந்தால், சாபம் நீக்கப்பட்ட பின்னர் பாம்பினத்துக்கு கால்கள் வந்திருக்க வேண்டுமே. பாம்பினமானது புழுதியை உண்ணாமல் இருந்திருக்க வேண்டுமே. அதுவும் கூட புல்லை உண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்க வேண்டுமே. ஆனால் சாபம் நீக்கப்பட்ட பின்னரும் பாம்பினங்கள் மண்ணை தானே உண்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பாம்பினம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுதே கால்கள் இல்லாமல் மண்ணை நக்கி தின்னும் ஒரு விலங்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே ஏதேனிலே வயிற்றினால் ஊர்ந்து மண்ணை தின்பா என்று சபிக்கப்பட்டது கண்டிப்பாக பாம்பாக இருக்க முடியாது. அது ஏற்கனவே கால்களை இழந்து பின்னர் ஏற்கனவே கால்கள் இருந்து சபிக்கப்பட்ட பின்னர் கால்களை இழந்து வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்ன ஒரு பிராணியாகவே அது இருக்க வேண்டும். பாம்பிற்கு மண்ணை உண்ணுதல் என்பது இயற்கையானது. ஏதினிலே அந்த சபிக்கப்பட்ட சர்ப்பத்திற்கோ அந்த நிலையானது சாபத்தின் மூலமாக ஏற்பட்டது. அப்போ அதுக்கு முன்பாக அது கால்கள் உள்ள நிலையில் இருந்திருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே ஏதேனிலே ஏவாளை வஞ்சித்தது பாம்பு என்று கூறப்பட்டிருக்கிறது என்று ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. கிரேக்க மொழியிலே பாம்பு என்பதற்கான வார்த்தையானது ஓபிஸ் என்பதாகும்.
அதே வார்த்தையில் ஏதேன் தோட்டத்து சர்ப்பம் புதிய ஏற்பாட்டிலே கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஓபிஸ் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:9, வெளிப்படுத்தல் 20:2 போன்ற வசனங்களிலே ஏதேன் தோட்டத்து சர்ப்பம் பாம்பு, அதாவது ஓபிஸ் என்றே கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை கொண்டு ஏதேனிலே அந்த சர்ப்பமானது பாம்புதான் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. நீங்கள் ஓபிஸ் என்பதற்கான ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் பைபிள் விளக்கத்தை பார்த்தால் அதற்கு அடையாளமான அர்த்தமும் உண்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நயவஞ்சக குணம் கொண்ட நபர்களும் அதே வார்த்தையினாலே அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாத்தானை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் பைபிள்ல. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஆகிய வெளிப்படுத்தல் 12, 20 ஆகிய அதிகாரங்களிலே பாம்பு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனங்களை நாம் மேலோட்டமாக வாசித்து பார்த்தாலே அது சாத்தானை குறிக்கத்தான் அந்த பாம்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு வெளிப்படையாகவே தெரிந்து விடுகிறது. எனவே கிரேக்க மொழியில் பாம்பு ஏவாளை வஞ்சித்தது என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட அது ஏதெனில் சர்ப்ப விலங்கை குறிக்கவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக சர்ப்பம் என்ற விலங்கின் மூலமாக ஏவாளை வஞ்சித்த சாத்தானையே அது குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே கூறப்பட்டிருக்கும் பாம்பிற்கும் ஏதேனில் உள்ள சர்ப்பம் என்ற அந்த விலங்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புதிய ஏற்பாட்டிலே பாம்பு என்ற வார்த்தை சாத்தானுக்கான ஒரு அடையாள மொழியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அடையாளமான வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை வைத்து ஏதேன் தோட்டத்து சர்ப்பமானது பாம்பு என்று நாம் சொல்லக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல அந்த ஏதேனின் சர்ப்பம் பாம்பால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதால் சாத்தானை ஏன் பாம்பாக உருவம் மாறி சென்று ஏவாளை வஞ்சித்திருக்க கூடாது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழலாம். ஆனால் அந்த சர்ப்பமானது காட்டு ஜீவன்களில் ஒன்று என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஏவாளை வஞ்சித்த சர்ப்பமானது உருவம் மாறி சென்ற சாத்தானாகவும் இருக்க வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் சாத்தானையும் அவன் தூதர்களையும் மாம்ச சரீரம் எடுத்து வராதபடிக்கு தேவன் தடை செய்து வைத்திருந்தார். இயேசு அங்கு உயிர்த்தெழுந்து வந்த பொழுது சரீரம் எடுத்து வருகிறார். அவரது சீசர்கள் அவர்களை பார்த்து, இயேசுவை பார்த்து பயப்படுகிறார்கள். பிசாசு என்று நினைக்கிறார்கள். பிசாசு ஏதோ வந்திருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு இயேசுவின் பதில் என்னவாக இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு மாம்சமும், இது லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:39. எனக்கு மாம்சமும் எலும்பும் இருக்கிறதே, தொட்டு பாருங்கள். ஆனால் ஒரு பிசாசாக இருந்தால் அது மாம்சமும் எலும்பும் உள்ள சரீரம் எடுத்து வர முடியாதே என்று அங்கு இயேசு சொல்கிறார். பிசாசுகளுக்கு ஒருவனுடைய சரீரத்துக்குள் புகுந்து கிரியை செய்ய முடியும், அல்லது ஒருவனுடைய மனதிலே கிரியை செய்ய முடியும். மற்றபடி ஒரு மாம்சமும் எலும்பும் உள்ள சரீரம் எடுத்து வரவே முடியாது. தேவன் அதை தடை செய்து வைத்திருக்கிறார். சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் இப்படி தடை இருக்கின்றது. மனித சரீரம் எடுத்தோ அல்லது மிருகங்களின் சரீரம் எடுத்தோ அது வர முடியாது. எனவே ஏவாளை சர்ப்பத்தின் சரீரம் எடுத்து சென்று சாத்தான் வஞ்சித்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியானால் அந்த ஏதேன் தோட்டத்து சர்ப்பமானது என்ன ஒரு விலங்காக இருக்க வாய்ப்பிருக்கிறது? வேதத்திலே ஏவாளை சோதிக்க சாத்தான் தெரிந்து கொண்ட சர்ப்பமானது தந்திரம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. தந்திரம் என்ற வார்த்தை ஒரு எதிர்மறையான வார்த்தை, ஒரு கன்னிங்னஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதாவது தந்திரம் என்பது ஏமாற்றும் திறன் என்பதை போல காணப்படுகிறது. இதற்கான எபிரேய வார்த்தை அரும், ARUM என்பதாகும். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 11 இடத்துல வருகிறது. அதில் 9 வார்த்தைகள் நீதிமொழிகள் மட்டுமே வருகிறது. நீதிமொழிகளிலே இந்த 9 இடத்திலும் அது நேர்மறையான வார்த்தையாகவே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தைனா விவேகி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கும் அது விவேகி, அதாவது விவேகம் உள்ளது என்றது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தந்திரமுள்ள மிருகம் என்பதற்கு பதிலாக விவேகமுள்ள மிருகம் என்றது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். உண்மையிலே சாத்தான் தெரிந்து கொண்ட சர்ப்பமானது ஒரு புத்திசாலியான ஒரு விலங்கு. இதுதான் அந்த சர்ப்பத்தை குறித்து நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் தகவலாக இருக்கிறது. அது ஒரு காட்டு விலங்கு என்று ஆதியாகமம் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த சர்ப்பத்தை குறித்து நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது தகவலாக இருக்கிறது. இது வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய ஒரு பிராணி என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஊர்ந்து செல்லும் பிராணிகளே வளைந்து நெளிந்து செல்லும்.
அது கால்களை உடைய ஒரு ஊரும் பிராணியாகவே அது இருந்திருக்க வேண்டும். ரெப்டைல்ஸ் என்ற அந்த பிரிவைச் சேர்ந்த ஒரு பிராணியாகவே அது இருந்திருக்க வேண்டும். இது அந்த சர்ப்பத்தை குறித்து நமக்கு கிடைக்கக்கூடிய 3வது தகவல். 3வது தகவல் என்னது? ரெப்டைல் பிரிவை சார்ந்தது. கால்களை உடைய ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு விலங்கினம். அது ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணியாக இருந்தாலும் கூட சற்று உயரமான விலங்கினமாகவே இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் அது சாபத்துக்கு பிறகுதான் கால்களை இழந்து நாக்கினால் மண்ணை தொடும் அளவிற்கு உயரம் குறைந்திருக்கின்றது. அதற்கு முன்னர் அது நாக்கை நீட்டினாலும் கூட மண்ணை தொட முடியாத அளவுக்கு சற்று உயரமான ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணியாகவே இருந்திருக்க வேண்டும். இது அந்த சர்ப்பத்தை குறித்து நமக்கு கிடைக்கக்கூடிய 4வது தகவலாக இருக்கின்றது. 4வது தகவல் என்னது? சற்று உயரமான ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பிராணி. ஸ்திரியாகிய ஏவாள் தனது காலால் அதன் தலையை நசுக்குவாள் என்று சொல்லப்படுகிறது. மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகளாகிய சிங்கம், புலி போன்ற காட்டு விலங்குகளின் தலையை காலால் நசுக்க முடியாது. ஏனென்றால் அது அந்த தலையானது பெரிய தலையாக இருக்கும். எனவே சிங்கம், புலி ஆகிய பிராணிகளை விட அதன் உயரம் குறைந்ததாகவும் தலை சிறியதாகவும் அந்த சர்ப்பத்திற்கு இருந்திருக்க வேண்டும். இது அந்த சர்ப்ப விலங்கை குறித்து நமக்கு கிடைக்கக்கூடிய 5வது தகவல். 5வது தகவல் என்னது? அதன் தலை சிறியதாகவும், சிங்கம், புலி ஆகியவற்றின் தலையை விட சிறியதாகவும், அதன் உயரம் ஆனது அந்த சிங்கம், புலியை விட சற்று குறைந்ததாகவும் இருந்திருக்க வேண்டும். இதுவரை அந்த விலங்கை குறித்து நாம் பார்த்த 5 தகவல்கள் என்ன? 1, அது வேகம் உள்ளது. 2வது, அது காட்டு விலங்கு. 3வது, அது கால்களுடைய வளைந்து நின்று செல்லக்கூடிய ரெப்டைல் வகை விலங்கினம், ஊர்ந்து செல்லக்கூடிய விலங்கினம். 4வது, நாக்கு மண்ணில் படாத அளவுக்கு சற்று உயரமான விலங்கு. 5வது, ஏவாளினுடைய பாதத்தினால் நசுங்கும் அளவுக்கு சிறிய தலையுடைய விலங்கு. இந்த தகவலை கொண்டு அந்த விலங்கானது எதுவாக இருக்கும் என்று நீங்களே கண்டுபிடியுங்கள். அந்த விலங்கு எது என்று கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். ஆர்வம் உள்ளவர்கள் கமெண்டிலே தெரிவிக்க வேண்டும். அந்த சர்ப்பமானது பேசியது என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பம் பேசுமா என்று ஒரு கேள்வி எழுகிறது. ஒருவேளை சாத்தான் அதை ஆட்கொண்டதால் அது பேசியிருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். ஒருவேளை சர்ப்பத்துக்குள் சாத்தான் புகுந்து அதனால் சர்ப்பம் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா? சர்ப்பத்துக்குள் சாத்தான் சென்று அதனால் அந்த சர்ப்பமானது ஏவாளிடம் பேசியிருந்தால் அது சர்ப்பத்தினுடைய குற்றம் அல்ல. சர்ப்பம் தண்டிக்கப்பட்டிருக்காது. ஏனென்றால் வல்லமையான ஆவி ஜீவியான சாத்தான் ஒரு சர்ப்பத்தினுடைய உடலிலே புகுவதை அந்த சர்ப்பத்தினால் தடுத்திருக்க முடியாது. ஆனால் அங்கே சர்ப்பமும் தண்டிக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பமும் பாவம் செய்தது என்பது அங்கு உறுதியாகிறது. எனவே கண்டிப்பாக சாத்தான் சர்ப்பத்துக்குள் செல்லவில்லை. சாத்தான் சர்ப்பத்துக்குள் சென்றதால் அது பேசவில்லை. சரி, அப்படியானால் சர்ப்பம் எப்படி பேசியிருக்கும்? பூமியின் ராஜாவான ஆதாம் ஏவாளுக்கு தனது பிரஜைகளான மிருகங்களுடன் அவர்களுடைய பேச்சை புரிந்து கொள்ளவும் அவர்களோடு பேசக்கூடிய அந்த வல்லமையும் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். வல்லமையின் அபிஷேகத்தில் அந்த வல்லமையும் உள்ளடக்கம்தான். அந்த வல்லமையின் அபிஷேகத்தின் மூலமாகத்தான் ஏவாளும் சர்ப்பத்திடம் பேசியிருப்பாள். அந்த சர்ப்பத்திடம் மட்டுமல்ல, எல்லா மிருகங்களிலும் கூட ஆதாம் ஏவாளும் பேசியிருப்பார்கள். அதனாலே இதை வைத்துக்கொண்டு பேசும் தன்மையுடைய விலங்கு எதுவாக இருக்கும் என்று நேயர்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். சகோதரர்களே, இதை உங்களுடைய ஆர்வத்துக்கான ஒரு செய்தியாகத்தான் கொடுத்திருக்கிறேன். இதை போன்று வேதத்திலே உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கலாம். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.